ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம மார்ச் 7ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2030க்குள் ஏழை மக்களுக்கு 7 லட்சம் வீடுகள் தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸில் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ உங்கள் கனவு சொல்லுங்க அப்படின்ற திட்டம் ஜனவரி 9ஆம் தேதி 2026 படியநல்லூர், பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக கவர்மெண்ட் என்னென்ன பண்ண வேண்டும் அப்படின்னு மக்களுடைய கனவை சொல்லக்கூடிய திட்டம் தான் இந்த உங்க கனவை சொல்லுங்க. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய தன் ஆர்வலர்களை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. மக்கள்கிட்ட டைரக்டா போய் அவங்களுடைய கனவுகளை பதிவு செய்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 2030க்குள் அவர்களுடைய கனவுகள் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்மளுடைய சிஎம் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதனுடைய நிறைவுலா பார்த்தீங்கன்னா சென்னை நந்தம்பாக்கத்துல வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அந்த உங்க கனவை சொல்லுங்க இந்த ஸ்கீம் அடிப்படையில தான் ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வந்து நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2030க்குள் 7 லட்சம் வீடுகள், அதாவது 5 லட்சம் வந்து ரூரல் ஏரியாவிலையும் 2 லட்சம் வீடுகள் வந்து அர்பன் ஏரியாவிலையும் கட்டித்தரப்படும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு 2024-25 பட்ஜெட்ல வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 லட்சம் வீடுகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் வீடுகள் இன்னும் அதிகமாக மக்களுடைய அந்த கனவு திட்டத்திற்கு ஏற்ப வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் மருத்துவ காப்பீடு, சுகர், பிளட் ப்ரெஷர், கேன்சர் இதை செக் பண்ணுறதுக்கு சிறப்பு முகாம்கள், அதே மாதிரி பேறுகால இறப்பை குறைக்க தரவரிசையில் இந்தியாவிலே முதலிடம் பெற சிறப்பு நடவடிக்கை, அதே மாதிரி மாவட்டங்கள் தோறும் மணல்ல ஆலோசனை மையம், அதே மாதிரி மண்வள அட்டை வந்து 43 லட்சம் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு மற்றும் கிழக்கு மலை தொடர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், உணவு உற்பத்தி வந்து 125 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்படும். கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ், அதே மாதிரி 2030க்குள்ள வந்து உயர்கல்வியினுடைய அந்த மொத்த சேர்க்கை வந்து 90% எட்டும் வகையில வந்து கட்டமைப்பு விரிவாக்கம், அதே மாதிரி கல்வியில ஏஐ வந்து கொண்டு வரப்படும். உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு இந்த தொலைநோக்கு திட்டத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேபாள தேர்தலில் ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி அமோகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ நேபாளில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து இளைஞர்கள் வந்து அந்த ஊழல், வாரிசு அரசியல் இதற்கு எதிராக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த KP சர்மா தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றமானது கலைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 6 மாதம் கழித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து நடத்தி இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய சுதந்திர பார்ட்டியை சேர்ந்த 35 வயதான ராப் சிங்கர் மற்றும் முன்னாள் மேயர், இவர் பார்த்தீங்கன்னா காத்மண்டுவில் வந்து மேயராக இருந்திருப்பாரு. இவர் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 275 இடங்கள்ல வந்து 110 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாலேந்திர ஷா பாலன். ஸோ இவர் தான் மிக இளைய வயதுல அங்கே நேபாளில் வந்து பிரதமர் ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்து ராஷ்ட்ரிய சுதந்திரா பார்ட்டியை வந்து சேர்ந்தவர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகத்தில் 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ கர்நாடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இனி 16 வயதுக்கு உட்பட்டோர் வந்து சோஷியல் மீடியா வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த வந்து அதற்கான சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் வந்து கூடிய விரைவில் 13 வயதுக்கு குறைவானோர் வந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த விரைவில் அதை தடைப்படுத்துவதற்கான சட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு நம்மளுடைய ஆந்திர முதலமைச்சர் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக SA தர்மாதிகாரி பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஹைகோர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ சென்னை மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த SA தர்மாதிகாரியை பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 222 வந்து கவர் ஆகும். அதாவது பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட கன்சல்டேஷன் பண்ணி ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜை வந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 219 பேசிஸில் ஒரு
ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த பதவி இருக்கக்கூடிய அந்த நீதிபதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 219 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரிக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க.